ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய படம் மலையாளத்துல நம்ம மோகன்லால் நடிச்சு பட்டையை கிளப்பின ஒரு படம். இந்த படத்தோட கதையில தொடர்ச்சியா சில கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு. அடுத்தடுத்து நடக்கக்கூடிய கொலைகள் யார் பண்றாங்க, எதுக்காக பண்றாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கே ஷாக் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்கக்கூடிய படம் தான் வில்லன் சொல்லிட்டு 2017 வந்த மலையாள படம். அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஓவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஹைப் பண்ணாதவங்க ஹைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம படத்தோட கதையை பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பெரிய மாளிகை வீடு மாதிரி ஒரு இடத்தை காமிக்க, அந்த இடத்த விலை பேசுறதுக்காக ஒரு 3 பேர் வந்துட்டு இருக்காங்க. உள்ள வந்தோடனே எங்கம்மா ஆளுலாம் இல்லையா, கூட்டு வரலையா அப்படின்னு சொல்லி யார்கிட்ட ஒருத்தவங்கள்ட்ட பேசிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அந்த இடத்துல ஒரு பொண்ணு நிக்கிற மாதிரி நமக்கு காமிக்க, அடுத்த நிமிஷம் அந்த பொண்ணு இன்னொருத்தரை கூப்பிடுது. அந்த இடத்துல ஒரு ஆண் நபர் வராரு. ஆனா ஃபேஸ் எல்லாம் இவங்க 2 பேத்தையுமே நமக்கு பெருசா காமிக்கல. அப்படியே அவர் வந்தவர் ஒரு லேப்டாப் ஆன் பண்ணி சில வீடியோஸை வந்தவங்களுக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. யாருடா நீ, எதுக்காகடா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படுறாங்க. அப்படி என்ன ஒரு விஷயம் அந்த லேப்டாப்ல இருக்கு அப்படின்னு பார்த்தா, சில தடை செய்யப்பட்ட மருந்துகள், இது மாதிரி பான் செய்யப்பட்ட மருந்துகள் இவங்க எல்லாம் சப்ளை பண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது. சோ அந்த ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்ப இவங்க வந்துட்டு அடிக்கலாம்னு சொல்லி வரும்போது அந்த லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க துப்பாக்கியில இவங்களை எல்லாத்தையும் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஆண் நபர் ஒரு இன்ஜெக்ஷனை எடுத்து அந்த 2 பேரோட கையிலுமே இன்ஜெக்ஷனை போடுறாரு. போட்ட அடுத்த செகண்ட் 2 பேருமே பொத்துன்னு விழுந்து இறக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒருத்த மட்டும் இருக்கிறான். அவன் வந்துட்டு ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய வினோத்னு சொல்லிட்டு ஒரு நபர். இவன் தான் இந்த 2 பேருமே கூட்டு வந்திருக்கான். சோ அவனுக்கு இருக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கான். ஆனா நீ ஏதோ தப்பு பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குமே இந்த இன்ஜெக்ஷனை போட்டு விடுறாங்க. சோ 3 பேருமே இதே இடத்துல ஸ்பாட் அவுட் ஆக இறந்து போறாங்க. அங்க இருந்து இவங்க எல்லாமே தப்பிச்சு போக அடுத்த நாள் காலையில நமக்கு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. ஒரு ஹோட்டல்ல வந்துட்டு டீ சாப்பிடலாம் சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. இவங்க ஆக்சுவலா வந்துட்டு ஒரு போலீஸ்காரங்க. இவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அதே இடத்துல பர்தா போட்டுட்டு ஒரு பொண்ணு வேகமா ஓடி வந்து உட்கார்றான். ஆர்டர் எல்லாம் கேட்கும் போது அந்த பொண்ணோட முகத்துல ஒரு பதட்டம் தெரியுது. ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயந்து போய் இங்க உள்ள வந்த மாதிரி தெரியுது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க இந்த போலீஸ்கார பொண்ணு என்ன பண்ணிருக்கா, எங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, எதுவும் இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் வந்துட்டு ஒரு போலீஸ்காரங்க தான் சொன்ன உடனே அந்த பொண்ணு பயந்து அடிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். நீங்க போலீஸால எங்களை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேகமா ஏஞ்சி ஓட ஆரம்பிக்கிறான். எதுக்காக அந்த பொண்ணு இப்படி ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போறாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த பொண்ணு ஒரு கார்ல ஏறி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கிளம்ப ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல பயங்கரமான மழை. எந்த பக்கம் போனா எங்க போனா அப்படிங்கிறது ஒண்ணுமே தெரியாம அதே இடத்துல நின்றுட்டு இருக்கா. இது வந்துட்டு ஒரு கேஷுவலா வந்துட்டு இந்த பொண்ணு விட்டுறா. ஆனா அடுத்த நாள் காலையில நமக்கு ஒரு இடத்துல காமிக்கிறாங்க. இந்த விபத்து நடக்கப்பட்ட இந்த வாகனங்கள் எல்லாமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு இடத்துல சேகரிச்சு வச்சிருக்காங்க. சோ அந்த இடத்துல நமக்கு இங்க காமிக்க நம்ம ஹீரோவா அங்க காமிக்கிறாங்க. ஹீரோவோட பேரு மேத்யூ. இவரு ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஏடிஜிபியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சோ இவரு ஏதோ ஒரு விபத்து நடந்த ஒரு காரை பாக்குறாரு. அந்த காரை பார்த்தோன்னே தங்கிட்ட இருக்கிற மொத்த கோபத்தையும் அப்படியே கையை முறுக்க, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இன்னொரு லாரியை போயிட்டு பாக்குறாரு. சோ இது 2த்தையும் பார்த்துட்டு மனசுக்குள்ள 1000 கோபத்தோட அப்படியே வெளியே கிளம்பி வராரு. சோ இந்த சீனை நல்லா நோட் பண்ணிக்கங்க. அடுத்த சீனை நம்ம ஹீரோவை டிஜிபி கூப்பிட்டதா சொல்லி இன்ஃபர்மேஷன் வருது. நம்ம ஹீரோவும் அங்க போறாரு. டிஜிபி எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. டிஜிபி கிட்ட வந்துட்டு நம்ம ஹீரோ பத்தின நிறைய விஷயம் போயிருக்கு. அதுல ஒரு குறிப்பான விஷயம் என்னன்னா, இனிமே வந்துட்டு நம்ம ஹீரோவால ஒர்க் பண்ண முடியாது, நான் வந்துட்டு ஒரு யாத்திரைக்கு போறேன், எனக்கு வந்துட்டு இந்த வேலையே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ரிசைன் பண்ண போறாராம். சோ இந்த விஷயம் நம்ம டிஜிபிக்கு கேட்டு, நீ இருக்கிறதால தான் டிபார்ட்மெண்ட்ல சில விஷயங்கள்லாம் வந்துட்டு ஈஸியா நடந்துகிட்டு இருக்கு, நீ இப்ப போயிட்டுனா அது எனக்கு பிரச்சனை, அதுவும் இல்லாம இப்போ ஒரு 3 கொலை நடந்திருக்கு, இந்த கொலையை வந்துட்டு விசாரிக்கிறதுக்கு நீ தான் சரியான ஆளு, நீ போயிட்டு கண்டிப்பா அந்த கொலை கேஸை நீ விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் பிரஷர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கிறாரு. இல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நீ இருந்தாலும் அங்க இருக்கிற வந்துட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் போயிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு இன்ஸ்பெக்டர் போயிட்டு பாக்குறாரு. அவரு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு தான் கொலை பண்ணிட்டாங்க, கொலை பண்ண நபர் யார் அப்படிங்கறதே தெரியல சார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்க, அந்த இடத்த நீங்க வந்துட்டு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு வழியா இந்த கேஸை வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து எடுக்கலாம், விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷம் கொலை நடந்த அந்த ஸ்பாட்டுக்கு போறாங்க. கொலை நடந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம ஹீரோ அப்படியே ஓரளவுக்கு கண்ண மூடி கெஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நடந்ததெல்லாம் ஓரளவுக்கு நம்ம ஹீரோவால கெஸ் பண்ண முடியுது. இது வந்துட்டு தற்கொலை கிடையாது, இது கொலை அப்படிங்கறத நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடறாரு. ஏன்னா கொலை செய்யப்பட்ட நபர்களுக்கு எந்த இடத்துலயுமே ஒரு காயங்கள் எதுவுமே இல்லை. ஆனா இது கொலைங்கிறது போலீஸ்காரங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா அட் அ டைம்ல 3 பேர் வந்துட்டு இறந்து போக மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த கொலை எப்படி பண்ணாங்க, எதனால பண்ணாங்க அப்படிங்கறத இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா நம்ம ஹீரோ இதை கொலைன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக அந்த பாடி எல்லாம் அமுச்சு விட அதே இடத்துல அந்த லேடி போலீஸ் இருக்காங்க. இந்த லேடி போலீஸுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு சந்தேகம். அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. நேத்து நைட்டு ஒரு காஃபி ஷாப்ல பக்கத்துல இங்க இருந்து கனெக்ட் பண்ணா 1 கிலோமீட்டர் கூட வராது, அந்த இடத்துல நான் சாப்பிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு ஒருத்தி வந்தா, ரொம்ப பதட்டமா இருந்தா. அவகிட்ட கேட்கும்போது அவன் என்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, போலீஸால எங்களை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தா. ஒருவேளை அந்த பொண்ணுக்கும் இந்த கொலைக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அங்க இருக்கிற போலீஸ்காரர் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவரு, ஏமா எங்கே நடந்த விஷயத்தை இது கூட வந்துட்டு கனெக்ட் பண்ற, தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத, அலப்பாய விடாத அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற போலீஸ்
போலீஸ்காரர் சொல்லிட்டு போறாரு. இந்த விஷயத்தை நம்ம ஹீரோ வந்துட்டு தூரத்துல இருந்து கேட்டுட்டே இருக்காரு. ஹீரோ அப்படியே நடந்து வந்துட்டு இருக்க இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக ஹீரோ கூட சப்போர்ட்டா இருக்கிறதுக்காக ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தர் போட்டிருக்காங்க. இந்த போலீஸ்கார அசிஸ்டன்ட் வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்தை பத்தி மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஹீரோ வந்து அதை பத்தி எல்லாம் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முகம் கொடுத்து கூட நம்ம ஹீரோ வந்துட்டு சரியா பேசவில்லை. அப்படியே கார்ல ஏறி கிளம்புறாரு. அங்க இருக்கிற அசிஸ்டன்ட் கிட்ட ஒரு ஏட்டு வந்துட்டு இந்த மாதிரி சார் வந்துட்டு வேலை விட்டு போக போறதா சொல்லி கேள்விப்பட்ட அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க இவர் இருக்காரு இல்லையா, இப்ப நம்ம அசிஸ்டன்ட் அவருமே வந்துட்டு ஒரு 6 மாசத்துக்கு வந்துட்டு சஸ்பெண்ட் ஆகி தான் திரும்ப ஜாயின் பண்ணிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பர்ஃபெக்ட்டா இருந்த ஒரு ஆளு, எந்த ஒரு கேஸுமே சும்மா ஈஸியா முடிச்சிருவாரு. அப்படிப்பட்ட ஒரு நபர் அவருக்கு அசிஸ்டன்டா இருந்தது இதே போலீஸ்காரர் தான். சோ இப்ப இருக்காரு இல்லையா, அவர் தான் இருந்திருக்காரு. ஒரு இடத்துல வந்துட்டு இந்த ட்ரக் மாஃபியா வந்துட்டு கேங்க சேர்ந்த சில பேர்த்த நம்ம போலீஸ்காரர் பிடிச்சிருக்காரு ஹீரோ. சோ அப்படி பிடிக்கும் போது மெயின் வில்லனான பிலிக்ஸ் எங்க இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்க முடியாம நம்ம ஹீரோ வந்துட்டு மேல போயிருக்காரு. அந்த இடத்துல ஒருத்தன் இருக்கான். சோ அவன் என்ன சொல்லியிருக்கானா, நீங்க வந்துட்டு தப்பான ஒரு ஆளை ஜட்ஜ்மெண்ட் பண்றீங்க, என்னோட பேர் பிலிக்ஸே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பலான்னு போக ஆரம்பிக்கிறாரு. ஆனா இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஒரு டவுட் இவன் மேல, ஏன்னா இவன் பேசுறதெல்லாம் வச்சு நம்ப முடியாது அப்படிங்கிறதுக்காக ஹீரோ வந்துட்டு அவனை வந்துட்டு ஒரு போட்டோ எடுத்துக்கிறாரு. எடுத்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சு இது கூட ஏதாவது பிலிக்ஸோட ஃபேஸ் கட்டுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி பார்க்க சொல்லும்போது அந்த ஃபேஸ் கட் வந்துட்டு மேட்ச் ஆயிடுது. உடனே நம்ம ஹீரோவினை பிடிச்சிட்டு போறாங்க. பிடிக்கும் போது கூட அவன் பயங்கர தெனாவட்டா பேச ஆரம்பிக்கிறான். இது பாருங்க, உங்களால ஒண்ணுமே என்ன பண்ண முடியாது, எனக்கு ஏகப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, நான் அதை பயன்படுத்தி நீங்க உள்ள போய் வச்சா அடுத்த செகண்ட் நான் வெளியே வந்துரும் பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெனாவட்டா பேச ஆரம்பிக்கலாம். ஆனா நம்ம ஹீரோக்கு ஒரே ஒரு மோட்டிவ் தான், தப்பு பண்ண தண்டனை அனுபவிக்கணும், அவ்வளவுதான். கைது செய்யப்பட்ட அந்த பிலிக்ஸை தனிமையில வச்சு விசாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சிருக்காங்க. அவன்கிட்ட பெருசா ஒன்னும் விசாரிக்கவே முடியல, ஏட்டுக்கு போட்டியா பதில் சொல்லிட்டு இருக்க. இவனை இதே இடத்துல கஸ்டடியில வைங்கன்னு சொல்லி நம்ம அசிஸ்டன்ட் போலீஸ்காரர் அங்கேயே விட்டுட்டு போறாரு. விட்டுட்டு போகும்போது கூட அவனை நீ பாத்துக்கோ, ஏதாவது தப்பிச்சிட போறான், கேர்ஃபுல்லா பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. சார் என்ன நம்பி விட்டுருக்கீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க வச்சிருக்கிற கூடிய இடமே கொஞ்சம் சேஃப்டியான இடம், எப்பயுமே வந்துட்டு பவர் கட் ஆகாது. சோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல லாக் எல்லாம் போட்டு தான் அவனை பாதுகாப்பா வச்சிருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது அதே இடத்துல வந்துட்டு ஹீரோ பொண்ணு எல்லாம் இருக்கு. ஹீரோ பொண்ணு இப்பதான் ஸ்கூல் எல்லாம் முடிச்சிருக்காங்க. சோ காலேஜுக்கு போகணும், காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு நம்ம என்ன வேலைக்காக போக போறோம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் வேணும் இல்லையா. சோ அதனால அம்மாக்காரங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்காங்க. இந்த பொண்ணு வந்துட்டு என்ன ஆக போற அப்படின்னு சொல்லி அப்பா கேட்டாலும் அப்பாவோட சஜஷன்ல அப்பா வந்துட்டு ஒரு போலீஸ்காரர் இல்லையா, சோ அதே மாதிரி நீ ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஆயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு வந்துட்டு டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு சில ஆசைகள்லாம் இருக்காம். சோ அம்மா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோவோட மனைவியை காமிக்கிறாங்க. சோ இவங்க வந்துட்டு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ஃபேமிலி ரொம்பவே சந்தோஷமா அப்படியே போயிட்டு இருக்கு. ஹீரோ வந்துட்டு ஒரு லேண்ட் ஒன்னு வாங்கியிருக்காரு. சோ அந்த லேண்ட்ல போயிட்டு இவங்க எல்லாமே ஃபேமிலியா அப்பப்போ போயிட்டு சந்தோஷமா இருக்கிறது வழக்கம். ஹீரோ பொண்ணுக்கு பொம்மைனா ரொம்பவே பிடிக்கும், அதனால அழகழகான பொம்மைகள்லாம் நம்ம ஹீரோ வந்துட்டு வாங்கி கொடுப்பாரு. இப்படி இவங்களோட லைஃப் ரொம்பவே சந்தோஷமா ஹாப்பியா அப்படியே போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் ஹீரோவோட பொண்ணு கீழே விழுற மாதிரி ஒரு கனவு வருது. அப்படி கண்முழிச்சு பாக்குறாரு. ஆக்சுவலி வந்துட்டு ஹீரோவோட பொண்ணும் அவங்க மனைவி வந்துட்டு இறந்து போயிட்டாங்க. சோ அதனாலதான் நம்ம ஹீரோ இப்படி ஒரு மாதிரி தாடி கீடியமா வச்சுட்டு இப்படி இருக்காரு. சோ முகத்தெல்லாம் கழுவிட்டு இருக்க. சோ அப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு சில விஷயங்கள் அப்படியே ஞாபகத்துக்கு வருது. அது என்ன அப்படின்னா, தான் கூட வேலை பார்க்குற அந்த லேடி போலீஸ் வந்துட்டு சொன்னாங்களே இந்த மாதிரி ஒரு காஃபி ஷாப்ல ஒரு பொண்ணு ஒருத்தி வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதையெல்லாம் ஞாபகம் வர அடுத்ததான் நம்ம டிஜிபி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணை பார்க்கணும், சில விசாரணைகள்லாம் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்ன அந்த காஃபி ஷாப்புக்கு வந்துட்டு இப்ப நம்ம ஹீரோவா அந்த பொண்ணு போறாங்க. அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் இதெல்லாம் வந்துட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. ஒன்னும் பெருசா எதுவுமே கிடைக்கல, முகத்தெல்லாம் வந்துட்டு கவர் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. அப்ப அந்த லேடி போலீஸ் கிட்ட கேட்கும்போது அந்த பொண்ணு என்ன சொன்னாங்கன்னா, அந்த பொண்ணு பேசும்போது ஏதாவது பேர் ஏதாவது சொன்னாலும் அப்படின்னு கேட்டா அந்த மாதிரி எதுவும் சொல்லல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணு அடிக்கடி வெளியே பார்த்துட்டு இருந்தா அப்படி சொல்றாங்க, இந்த கண்ணாடி வழியை தான் பார்த்துட்டு இருந்தாங்களா. இப்ப நம்ம ஹீரோவோட கெஸ் படி பார்த்தா அந்த பொண்ணு வந்துட்டு வேற எதையுமே பார்க்கல. அந்த பொண்ணு வந்துட்டு நீ வந்துட்டு ஒரு போலீஸ்னு தெரிஞ்சுதான் உள்ள வந்திருக்கா, அந்த கொலையை பண்ணிட்டு அந்த கொலையை வந்துட்டு ஈஸியா வந்துட்டு உன்கிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கன்வே பண்றதுக்காக தான் அந்த பொண்ணு உள்ள வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் கொலை செய்யப்பட்ட அந்த 3 டெட் பாடியும் ஒரே இடத்துல போடுறாங்க அப்படின்னாக்கா இந்த கொலையை வந்துட்டு ஈஸியா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் யாரோ வந்துட்டு இது மாதிரி பண்ணிருக்காங்க. இது வந்துட்டு இந்த கொலை இதோட நிக்க போறது இல்ல, இதுக்கப்புறம் தொடர்ச்சி நடக்கிறதுக்கான சில வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவோட இன்வெஸ்டிகேஷன்ல கெஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்துட்டு செக் பண்ணிட்டு இருக்கும்போது இங்க இருக்கிற நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட்டுக்கும் அந்த லேடி போலீஸ்க்குமே ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் என்ன அப்படின்னா, அதே காஃபி ஷாப்ல நம்ம ஹீரோ உட்கார்ந்துருக்காரு. இதை பார்த்து இவங்க 2 பேருக்குமே பயங்கர ஷாக்கு. உடனே நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு, சார் அந்த டைம்ல நீங்க இங்க தான் இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமா வழக்கமா நான் இதே இடத்துக்கு வர்றது உண்டு, நீங்க பேசிட்டு இருந்தா நான் பார்த்தேன், பெருசா வந்து ஜெனரலா நம்ம ஹீரோ எது கண்டுக்கல. அதுக்கப்புறம் தான் அதே பொண்ணுகிட்ட அந்த லேடி பொண்ணுகிட்ட வந்துட்டு நம்ம ஹீரோ கேட்கிறாரு, அந்த பொண்ணு கையிலயோ இல்ல ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கும்ல, ஏதாவது பாத்தி அப்படி சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு கையில நைல் பாலிஷ் எல்லாம் நல்லா கலரா போட்டிருந்தா, குறிப்பா அந்த இடத்துல வந்துட்டு ஒரு டாட்டோ வந்துட்டு ஒன்னு இருந்திருக்கு. சோ அந்த டாட்டோவை நம்ம பொண்ணு பார்த்திருக்கிறான். இதுதான் பெருசா அடையாளமே இருக்கு, இது இந்த டாட்டோ வச்சு தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொலை செய்யப்பட்ட அந்த 3 நபரோட பேரு டீட்டெயில் எல்லாமே வந்துட்டு ஃபாரன்சிக்லாம் அமைச்சிருந்தாங்க இல்லையா போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக. சோ அந்த டீட்டெயிலாம் வந்துட்டு எடுக்கிறாங்க.
காமிக்கிறாங்க. அதுல ஒருத்தவன் ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்திட்டு இருக்கான், ஒருத்த வந்துட்டு போலீஸ்காரனா இருந்திருக்கான், ஒருத்த வந்துட்டு வக்கீல். சோ இந்த வக்கீல் தான் அங்க இருக்கிறவங்க சில தப்பு பண்ணாக்க வெளியே கொண்டு வர்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளுமே வந்துட்டு பண்ணிருக்கக்கூடிய ஒரு ஆளு. ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்தணும்னா போலீஸ்காரங்க ஏன் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு ஹீரோ கேட்கும்போது அவன் வச்சிருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல நிறைய குழந்தைங்க வந்துட்டு மர்மமான முறையில இறந்து போனாங்க, சில மருந்துகளை வந்துட்டு தவறா பயன்படுத்திட்டு தான் சொல்லி தான் அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனா அந்த வக்கீல் வாதாடி இந்த தப்பு இவர் மேல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்துல நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஆள் யாராவது இருக்காங்களா, நல்லா தெரிஞ்ச ஆள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா கடைசியா ஒரு போலீஸ்காரர் இருந்தார் இல்லையா, அவருமே இறந்து போயிருக்காரு. அந்த போலீஸ்காரர் வந்துட்டு பார்ட்னர்ஷிப்பா வந்துட்டு நிறைய ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. ஒரு 2 பையனை அவனுக்கு கீழே அடிஷனலா ஆளை போட்டு தான் செஞ்சிருக்காரு. சோ அந்த 2 பசங்க வந்துட்டு கொஞ்ச நாள் அடைவில் வந்துட்டு வேற பிசினஸ் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானுங்க. அந்த பசங்களை கூப்பிட்டு விசாரிச்சா ஏதாவது க்ளூ கிடைக்கும் சொல்லிட்டு இங்க இருக்கிற நம்ம அசிஸ்டன்ட் போலீஸ்காரன் போயிட்டு அந்த 2 பேரையும் பாக்குறாங்க. அவன்கிட்ட பார்த்து விசாரிக்கும் போது சார் முன்ன மாதிரி ரியல் எஸ்டேட்லாம் பண்றது கிடையாது சார், இப்ப மீன் பிசினஸ் தான் சார் பண்றோம், என்ன மீன் வேணும்னாலும் சொல்லுங்க நாங்க ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த பசங்க சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அந்த பசங்களை விட்டுட்டு அப்படியே கிளம்பி வராங்க. சார் அவங்களுக்கும் வந்துட்டு பெருசா எதுவுமே கிடைக்கல, க்ளூ எதுவும் இல்ல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. அங்க இருந்து நம்ம ஹீரோவா அந்த லேடி போலீஸ் தான் கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க கார்ல. சோ அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஹீரோவோட ஃபேமிலி மேட்டர் அதெல்லாம் வந்துட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மனைவி குழந்தைங்க இறந்துட்டாங்க இல்லையா, அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா கேட்க ஆரம்பிக்கும் போது ஆனா பெருசா எதுவுமே வந்துட்டு ஹீரோ வந்துட்டு சொல்லிக்கல, அப்படியே ரொம்ப அப்செட் ஆயிடுறாரு. இப்போ வந்துட்டு அப்படியே அந்த அசிஸ்டன்ட் போலீஸ்காரன் ஒருத்தன் இல்லையா, அவங்கிட்ட போயிட்டு இந்த பொண்ணு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா வந்துட்டு ஹீரோக்கு வந்துட்டு ஒரு போன் கால் வந்திருக்கு. அந்த போன் கால்ல அவர் பிளிக்ஸ் சொல்லிட்டு அந்த ட்ரக் மாஃபியாவை சேர்ந்த ஒருத்தனை பிடிச்சாங்க இல்லையா, சோ அவன் வந்துட்டு தப்பிச்சு போயிட்டானா. சோ அந்த தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோவோட போன கார்ல அவங்க மனைவி குழந்தைங்க எல்லாம் இருந்திருக்காங்க. ஹீரோ சடனா அவன் தப்பிச்சு போயிட்டாங்கிற விஷயத்தை கேட்டு இறங்கி வேற காரனுக்கு மாறின அந்த சமயத்துல தான் அந்த விபத்து நடந்திருக்கு. சோ அப்படி இவ்வளவு செக்யூரிட்டியா இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருந்து அந்த வில்லன் எப்படி தப்பிச்சான் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு கேட்க, அந்த டைம்ல வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு பவர் கட் ஆனதே கிடையாதாம். சோ அந்த டைம்னு பார்த்து ஒரு தடவை பவர் கட் ஆயிடுச்சு, அதுல வந்துட்டு அவன் தப்பிச்சு போயிட்டான். அதுல தான் இந்த அசிஸ்டன்ட் போலீஸ்காரனுக்குமே சஸ்பெண்ட் கொடுத்து 6 மாசம் வந்துட்டு வெளியே இருந்து இப்ப ரீஜாயினிங் பண்ணிருக்கான். சோ இதுதான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க இருக்கிற அந்த லேடி போலீஸ் கிட்ட இங்க இருக்கிற நம்ம அசிஸ்டன்ட் போலீஸ்காரன் சொல்லிட்டு இருக்கான். இப்படி சொல்லிட்டு இருக்க ஒரு பிளாஷ்பேக் நமக்கு காமிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு அவங்க மனைவி குழந்தைங்களோட வெளியே போயிட்டு கார்ல வந்துட்டு ஜாலியா அப்படியே வந்துட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு. அப்படி வரும்போது ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது, இந்த பிளிக்ஸ் வந்துட்டு தப்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த விஷயத்தை கேட்டு நான் உடனே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதி வழியில இறங்கிட்டாரு. இந்த கார்ல மனைவி பொண்ணுக்காரங்க 2 பேரும் மட்டுமே அப்படியே போயிருக்காங்க. அந்த காரை ஒரு லாரி வந்து அடிச்சு அதே இடத்துல விபத்து நடந்திருக்குது. ஸ்பாட்ல வந்துட்டு ஹீரோவோட பொண்ணு இறந்து போயிட்டாங்க. மனைவிக்காரங்களுக்கு பயங்கரமான அடி, ரொம்பவே அன்கண்டிஷன்ல போயிட்டாங்க. சோ அவங்கள வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ வந்துட்டு பார்க்கலாம் சொல்லிட்டு வராங்க. பொண்ணு இறந்து போன விஷயத்தை பார்த்து ரொம்ப கதறி கதறி அழுக ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு அடுத்து தான் மனைவிக்குமே வந்துட்டு பெரிய பிரச்சனை, தலையில அடிப்பட்டதால அவங்களுக்கு அப்பப்ப வந்துட்டு மூளைக்கு போற நரம்புல வலி அதிகமாக அந்த வலியை தாங்க முடியாம கத்திக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு மனசு உடஞ்சி அப்படியே என்ன செய்யறது அப்படிங்கிறது கூட தெரியாம உட்காந்துட்டு இருக்க. டாக்டர்கிட்ட போயிட்டு கேட்கறாங்க இது வந்துட்டு கியூர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா கொஞ்சம் அப்சர்வேஷன்ல வைங்க, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் போனாதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நாள் அப்படியே ஆக ஆரம்பிக்குது. ஹீரோ எந்த வேலையுமே செய்ய ஆரம்பிக்கல, அப்படியே தாடி இடிமா வச்சுட்டு அப்படியே ரொம்ப ஆளே ஒரு மாதிரி உடஞ்சு போயிட்டாரு. சோ அந்த இடத்துல இருந்துட்டு தினமும் தான் மனைவி அனுபவிக்கக்கூடிய அந்த வலியும் வேதனையும் ஒவ்வொரு நாள் பார்த்து ஹீரோ அப்படியே உள்ளுக்குள்ளே உடஞ்சு செத்துக்கிட்டு இருக்காரு. சோ இப்படி எல்லாம் ஒரு தடவை நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க மனைவி ஒரு நாள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற விஷயத்துல அந்த பொண்ணுகிட்ட வந்துட்டு விடிய கதையா சொல்லிட்டு இருக்காரு பிளாஷ்பேக்க. சோ அதுக்கப்புறமா இங்க நம்ம ஹீரோ வந்துட்டு போன் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்காரு. பாதிக்கப்பட்ட அந்த ஹாஸ்பிட்டல்ல நிறைய குழந்தைங்க இறந்து போயிருக்காங்க இல்லையா, அந்த குழந்தைங்களோட போட்டோஸ் எல்லாம் நம்ம ஹீரோ வந்துட்டு கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. தான் குழந்தைங்க இறந்து போயிட்டாங்கிறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டல் நபரை பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக பெத்தவங்க பழி வாங்குறதுக்காக இந்த கொலையெல்லாம் செஞ்சிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு அளவுக்கு கெஸ் பண்றாரு. இது அதுக்காக பண்ண மாதிரி தெரியல, தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுக்கிற விதமா தான் அந்த கொலையை பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொன்ன அடுத்த நிமிஷம் இங்க வந்துட்டு ஒரு பொண்ணை நமக்கு காமிக்கிறாங்க. இதே இடத்துல வந்துட்டு நம்ம விஷால காமிக்கிறாங்க. சோ விஷாலோட பேர் இதுல சக்திவேல், அன்ஷிகா தான் விஷாலோட லவரா இருப்பாங்க. சோ இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா இந்த பொண்ணு வந்துட்டு போயிட்டு ஒரு 2 பேர்த்த கூட்டு வருது, ஒரு இடத்த வந்துட்டு சேலுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூட்டு வராங்க. இப்ப உள்ள வந்தோடனே யாரு விக்கிறாங்க ஆளை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு ஒரு கையை காமிக்குது, படத்தோட ஆரம்பத்துல காமிச்சாங்க இல்லையா. சோ அந்த கொலையும் பண்ணது நம்ம விஷால் இந்த பொண்ணு சேர்ந்துதான். இப்ப இவங்களையுமே கொலை பண்றதுக்காக தான் கூட்டு வந்திருக்காங்க. யாரா இவன் ஆள் பார்க்க ஒரு மாதிரியா இருக்கான்னு சொல்லி போனவொடனே ஒரு லேப்டாப் ஆன் பண்ணி ஒரு வீடியோஸை காமிக்கிறாங்க. இங்க ஒரு பொண்ணு வந்துட்டு சில ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது, என்ன வந்துட்டு ஒரு 2 பேர் ரேப் பண்ணிட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ ஒரு போலீஸ்கார்ட்ட சொன்னோடனே அந்த போலீஸ்காரரும் ஒன்னும் பெருசா வந்துட்டு விசாரிக்கவே இல்லையா, அவரோட பேரு வினோத் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு போலீஸ்காரர் இறந்து போனாரு பாருங்க, அந்த போலீஸ்காரர் கொலை பண்ணது நம்ம விஷால் தான். சோ இப்போ வந்துட்டு அது லிங்க் ஆகுது. சோ இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தோன்னே இவனுக்கு வந்துட்டு அங்க இருந்து அடிக்கலாம் சொல்லி போகும்போது துப்பாக்கி எடுத்து அப்படியே நெத்தி பொட்டுல வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த விஷயம் என்ன விட்டுருங்க, இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு அதுல ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்க அந்த குமாருங்கிற
ஒருத்தவன் சொல்றான். சோ இவன் வந்துட்டு ரேப் பண்ணல, இவனுக்கு 2 பேர் தான் ரேப் பண்ணிருக்கானுங்க. ஆனாலுமே வந்துட்டு நம்ம விஷால் வந்துட்டு விடல, நீ வந்துட்டு ஏதோ ஒரு தப்பு பண்ண, அந்த தப்புக்கு நீ உடந்தையா இருந்த அப்படின்னு அவனையுமே வந்துட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ரேப் பண்ண அந்த 2 பேரோட டவுசரை கழட்டி அவங்களோட ஆணுறுப்பை அறுத்து தள்ளுறாரு. அடுத்த நிமிஷம் இன்னொருத்த அந்த குமார் இருந்தா இல்லையா, சார் நான் இந்த தப்பு பண்ணல சார், விட்டுருங்க சார், எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை சார்னு சொல்லி கதறி அழுகிட்டு இருக்க அவனுக்கு வந்துட்டு இன்ஜெக்ஷனை போட்டு கொலை பண்றாங்க. சோ இப்படி இந்த 3 கொலையுமே வந்துட்டு நம்ம ஆளுங்க பண்ணிட்டு இவங்க 2 பேரும் ஜாலியா போறாங்க. சோ இவங்களோட மோட்டிவே என்னன்னாக்கா, யாரெல்லாம் தப்பு பண்றாங்களோ அவங்கள வந்துட்டு பழி தீர்க்கிறதா அப்படிங்கிற மாதிரி இங்க ஒரு மோட்டிவா அப்படியே காமிச்சிட்டு போறாங்க. அடுத்த நிமிஷம் பிளாஷ்பேக்லாம் முடிஞ்சு நம்ம ஹீரோவை காமிக்க ஹீரோ வந்துட்டு இப்ப இந்த 3 கொலை நடந்திருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்துட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த 2 நபர் வந்துட்டு ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டானுங்க, உள்ள போயிட்டு ஈஸியா வெளியே வந்துட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் புரிய வருது. 3ஆவது ஒருத்தன் இறந்திருக்கான், அவன் பேர் வந்துட்டு குமார். அவனுமே வந்துட்டு இந்த ரியல் எஸ்டேட்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கான். இவனை ஏன் கொலை பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல. ஆனா முன்னாடி வந்துட்டு ஒருத்தன் இறந்திருந்தாலே வினோத்னு சொல்லி ஒரு போலீஸ்காரன், அப்பவுமே வந்துட்டு நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஒரு டவுட் இருந்தது, இவன் ஏன் சம்பந்தமே இல்லாம இதுல செத்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அந்த பொண்ணை ரேப் பண்ண கேஸ் வந்துட்டு அந்த வினோத் தான் விசாரிச்சிருக்கான் போலீஸ்காரன். ஆனா சரியாவே விசாரிக்கல, பெருசா வந்துட்டு எந்த ஒரு கேஸுமே போடல. சோ அதனால பழிதிக்கிற விதமா தான் அவனையுமே கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்துட்டு இங்க கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 3ஆவதா அந்த குமாருங்கிற இறந்து போனது ஹீரோக்கு வந்துட்டு சந்தேகம், இவனு வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்துல இன்வால்வ் ஆயிருக்கான். இவன் இன்வால்வ் ஆன விஷயத்தினால இன்னும் சில பேர் சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவன் எந்த விஷயத்துல இன்வால்வ் ஆயிருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. இவனுக்கு வந்துட்டு விச ஊசி போட்டு தான் சாகடிச்சிருக்காங்க. இது என்ன விஷயம், எங்க இருந்து வாங்குறாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சா ஓரளவுக்கு அவனை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்க இருக்கிற அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு செக் பண்ணி பார்த்ததுல என்ன சொல்றாங்கன்னா, இது வந்துட்டு ஒரு விஷம் கிடையாது, ஆனா இந்த விஷமே ஒரு மீன்ல இருந்து எடுக்கப்பட்ட விஷம், இது வந்துட்டு ரொம்ப ரேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது நம்ம ஹீரோக்கு பயங்கர ஷாக்கிங் ஆகுது. அடுத்த நிமிஷம் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு ஆளை பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. அது யார் அப்படின்னா, படத்தோட ஆரம்பத்துல வந்துட்டு இந்த மீன் வியாபாரம்லாம் பண்றோம், உங்களுக்கு எந்த மீன் வேணும்னாலும் சொல்லுங்க நான் தரேன் சொல்லிட்டு ஒரு 2 பேர் பசங்க சொன்னாங்க இல்லையா, அவங்கள போய் பிடிச்சிட்டு வராங்க. அவங்ககிட்ட போயிட்டு விசாரிக்கும் போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு மீன் இதுக்கு முன்னாடி நீ ஏதாவது சப்ளை பண்ணிருக்கியா, இல்ல இந்த மீன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த மீன் எல்லாம் கிடைக்கும் சார், ஆனா இதெல்லாம் ரொம்ப ரேர், ஹெவி காஸ்ட்லியானது. ஒரு தடவை வந்துட்டு என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க, ஆனா வந்துட்டு டைரக்ட் கான்டாக்ட் எல்லாம் கிடையாது, சுத்தி வளைச்சு தான் வந்தது, அந்த மீனை எங்க போயிட்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த லொகேஷனுக்கு கூட்டு போறானுங்க. சார் அவங்க வந்துட்டு கையில எல்லாம் வாங்கல, இந்த குப்பை தொட்டில வச்சிருக்குன்னு சொன்னாங்க, பணமும் வந்துட்டு இங்க தான் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி சொல்றானுங்க. அந்த குப்பை தொட்டில இருக்கிற மீனை வந்துட்டு யார் எடுத்தாங்க அப்படிங்கறத நீங்க பாத்துருப்பீங்களா பாக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டா, சார் நீங்க சொல்றது கரெக்ட் தான், யார் எடுக்கிறாங்கன்னு சொல்லி நாங்க 2 பேரும் ஒளிஞ்சிருந்து பார்த்தோம், அது வந்துட்டு ஒரு சின்ன பையன் எடுத்திருக்கான், அந்த சின்ன பையன் எடுத்துட்டு போய் என்ன பண்ணிருக்கானா, ஒரு கார் ஒன்று வந்தது, அந்த கார்ல இருக்கிற ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க, ஆனா அது யாரு என்னென்ன அப்படிங்கிறது எங்களுக்கு சுத்தமா தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு ஆனா பொண்ணான்னு கேட்டாக்கா அதுவுமே எனக்கு தெரியல சார், காரை விட்டு இறங்கல அப்படிங்கிற மாதிரி இந்த பசங்க சொல்லிட்டு இருக்கானுங்க. சொன்னது மட்டும் இல்லாம சரி நான் ஒரு விஷயத்த சொல்றேன் நல்லா அப்படியே நோட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு கையை விட்டு தான் வெளியே அந்த மீனை வாங்கியிருப்பான். வாங்கும்போது அவளோட கையில ஏதாவது நைல் பாலிஸ் இருந்ததா அப்படின்னு சொல்லி கேட்க அப்படியே இவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். சார் ஆமா சார் நைல் பாலிஸ் இருந்தது, ஒரு டாட்டா கூட இருந்தது சார், ஞாபகம் வந்துருச்சு சார் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ இங்க பிடிச்சிட்டாரு. படத்தோட ஆரம்பத்துல அந்த லேடி போலீஸ் கூட சொன்னாங்களே அவ கையில நைல் பாலிஸ் ஒரு டாட்டோ, சோ அதே பொண்ணு தான் இங்கே வந்திருக்கா அப்படிங்கறத நம்ம ஹீரோ வந்துட்டு பிடிச்சிட்டாரு. இன்னொரு பக்கத்துல அந்த லேடி போலீஸ் நம்ம ஹீரோக்கு விபத்து நடந்தது இல்லையா, அந்த சிசிடிவி கேமரா அந்த கேஸ் ஃபைல்ல வந்துட்டு அவ கொஞ்சம் விசாரிச்சிட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோவோட மனைவி குழந்தையுமே வந்துட்டு ஒரு விபத்துனால இறந்துட்டாங்க அப்படிங்கறத அவளால கெஸ் பண்ண முடியல. அந்த பிளிக்ஸ் அப்படிங்கிறவன் தப்பிச்சு போய் அவன் தான் இதை வந்துட்டு பிளான் பண்ணி ஒரு விபத்து மாதிரி செட்டப் பண்ணிட்டானா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் அந்த பொண்ணு விசாரிச்சுட்டு இருக்கா. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த குழந்தைகளை இறந்து போனாங்க இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பொதுவா இன்ஜெக்ஷன் எல்லாம் போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க மெடிக்கல்ல ஏதாவது ஒரு லைன்ல இருந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு கெஸ்ஸிங்ல போயிட்டு அதே ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ண எல்லாரோட டீட்டெயிலுமே கேட்கறாங்க. குறிப்பா பர்டிகுலரா இப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல இல்லாத நபர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கேட்கும்போது தான் ஒருத்தரோட பேரு நம்ம ஹீரோ கிடைக்குது. அவரோட பேரு சக்திவேல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சக்திவேல் எங்க படிச்சாரோ அந்த டீட்டெயில் எடுத்துட்டு அதே காலேஜ்ல போயிட்டு ஒருத்தரை பார்த்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் தான் சக்திவேலை பத்தின A to Z டீட்டெயில் எல்லாம் சொல்றாங்க. வில்லேஜ்ல இருந்து வந்த ஒரு பையன், நல்லா படிக்கிற பையன், அவனுக்கு வந்து இந்த இடத்துல சீட்டு கொடுக்க முடியாது, காசு வாங்குறாங்க. சோ அதனால அவங்க அப்பாவால காசு கொடுக்க முடியாம இதே காலேஜ் கேம்பஸ்ல பெட்ரோல் ஊத்திட்டு இறந்துட்டாரு. சோ இந்த விஷயம் ரொம்ப சென்சிட்டிவா பேசப்பட்டதால நிறைய போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிச்சது. அதனால அந்த பையனுக்கு இதே காலேஜ்ல சீட்டு கொடுத்தாங்க. ஆனா அந்த பையனுக்கு வந்து நேர்மையான ஆளு, எப்பயுமே வந்துட்டு தனியா இருப்பான், நல்லா படிப்பான், எந்த ஒரு தப்பு நடந்தாலும் எதிர்த்து கேள்வி கேட்பான். ஒரு தடவை அமைச்சர் வந்தாங்க, அவங்களுமே வந்துட்டு தப்பா பேசினாங்க, தப்பு பண்ணிட்டாங்க சொல்லி அவங்களுமே அடிக்க ஆரம்பிச்சான். இதனால அந்த பையன் உள்ளே இருந்தான். அதுக்கப்புறம் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு இதே ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு ஹீரோ கிட்ட சொல்ல அடுத்ததா வந்துட்டு ஹீரோ கெஸ் பண்ணிருக்காரு. இந்த குழந்தைங்க எல்லாம் இறந்தது வந்துட்டு இதே ஹாஸ்பிட்டல்ல தான். சோ அப்படி
எப்படின்னா அந்த பெத்தவங்க வந்துட்டு நம்ம பையன் சக்திவேல் கிட்ட ஏதாவது சொல்லியிருக்கணும், இல்ல அப்படின்னா சக்திவேலே பார்த்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பிளாஷ்பேக்ல இவர் டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அதே ஹாஸ்பிட்டல் நிறைய குழந்தைகள் மர்மமான முறையில் இறந்து போறாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு மெடிக்கல் ரீதியாக சில பிரச்சனைகள், மெடிசன்ஸ்ல தான் பிரச்சனை அப்படிங்கிறத இவர் வந்துட்டு கெஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வந்துட்டு அந்த பாதிக்கப்பட்ட ரேப்பட்ட பொண்ணு இதே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன பொண்ணு. ஸோ அப்படின்னா இது எல்லாமே வந்துட்டு அவனா செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அவன் தான் இவங்களை எல்லாத்தையுமே பழி தீர்க்கிறதுக்காக பண்ணியிருக்கான். அது இல்லாமல் கூட வந்துட்டு ஒரு பொண்ணு இருந்தா இல்லையா, ஸோ அதுமே வந்துட்டு மெடிக்கல் ரீசனா படிச்ச ஒரு பொண்ணு தான். இவங்க ஒன்னா படிக்கும்போது லவ்வர்ஸா இருந்திருக்காங்க, லவ்வர்ஸா பழகி இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு தான் யாரெல்லாம் தப்பு பண்றாங்களோ அவங்கள வேட்டையாடி கொண்டுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இப்ப அவங்க ரெண்டு பேர்த்து எங்க இருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியலையா. இது வந்துட்டு இவங்களுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கு. அதே மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பி வரும்போது அந்த லேடி போலீஸ்கார பொண்ணு வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன அப்படின்னா, சார் உங்களோட மனைவியும் உங்களோட குழந்தை இறந்தது வந்துட்டு ஒரு விபத்தே கிடையாது, அது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு கொலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்குது. அங்க இருக்கிற பின்னாடி இருக்கார் இல்லையா அந்த அசிஸ்டன்ட் போலீஸ்காரன், அவனுக்கே ஷாக்கிங் ஆகுது. ஆனா இந்த விஷயம் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. என்னடா இது, நமக்கு வந்துட்டு ஒரு மாதிரி அள்ளு விடுற மாதிரி ஆயிடுச்சு. ஒருத்தவன் நம்ம மனைவியும் குழந்தையும் கொண்டுட்டான் அப்படின்னா அவனை பழிதிக்கிறதுக்காக தானே போவாங்க. ஆனா இவர் வந்துட்டு ரொம்பவே சாந்தமா இருக்காரு. ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வந்துட்டு ஏன் இப்படி சாந்தமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். பழி வாங்குறது வந்துட்டு என்னைக்குமே ஒரு தீர்வு கிடையாது, அந்த நபருக்கு தண்டனை தான் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த விஷயம் எப்படி நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருப்பாருன்னா, படத்தோட ஆரம்பத்தில் போயிட்டு நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருப்பாரு. அந்த லாரி, அந்த கார் கண்ணாடி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது தெரியும் இது வந்துட்டு திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை. அது அந்த கொலை யார் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரியுமா, அது வந்துட்டு ஃபிளிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஹீரோ இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு அவர் மட்டும் அப்படியே கிளம்பி போறாரு. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கிங்கா நின்றுட்டு இருக்க. கிளம்பி போகும்போது நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ், ஒரு வீடியோ கால்ல வந்துட்டு நாங்க வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சக்தியோட லவர் இருக்காங்க இல்லையா ஹன்ஷிகா, அவங்க வந்துட்டு ஒரு வீடியோ கால்ல வராங்க. நாங்க தான் வந்துட்டு இது எல்லாத்தையும் பண்ணோம் அப்படிங்கறத நீங்க என்னைக்கா இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவீங்க எனக்கு தெரியும், ஏன்னா நீங்க அவ்வளவு ஒரு ஸ்ட்ரிக்டான ஆபீசர், நேர்மையான ஆபீசர்னே கூட எங்களுக்கு தெரியும். ஆனா இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறா, உங்க மனைவியும் உங்க குழந்தையும் வந்துட்டு விபத்துல சாகல, அது வந்துட்டு திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை. அந்த கொலை யார் பண்ணாங்க அப்படிங்கறது நாங்க சொல்றோம், நீங்க அரெஸ்ட் பண்ணி தப்பிச்சு போன அந்த ஃபிளிக்ஸ் தான் கொலை பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே பண்ணது அந்த ஃபிளிக்ஸ் அப்படிங்கிறவன் ஒருத்தவன் தான். அவன் தான் வந்துட்டு விபத்து மாதிரி செட்டப் பண்ணி விபத்துல சாகலை சொல்லிட்டு இறங்க போய் கம்பி எடுத்து அவங்க ரெண்டு பேத்தையுமே அடிச்சு இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கான். சோ இப்போ அவன் இருக்கிற இடம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்துட்டு லொகேஷன்லாம் சொல்லிட்டு அப்படியே வீடியோ கால கட் பண்றாங்க. அடுத்த நிமிஷம் நம்ம ஹீரோவும் அந்த அசிஸ்டன்ட் போலீஸ்காரனையும் கூட்டிட்டு நேரா அந்த இடத்துக்கு போனோம். அதே இடத்துல அந்த ஃபிளிக்ஸ் உட்காந்துருக்கான். அவனை பார்த்தோன்னே நம்ம அசிஸ்டன்ட் போலீஸ்காரர் துப்பாக்கி எடுத்து மிரட்ட ஆரம்பிக்கிறான். அவங்க அடியாளுங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்ப கூட அந்த ஃபிளிக்ஸ் வந்துட்டு பயப்படல. உடனே வந்துட்டு அன்னைக்கே போட்டு தள்ளலாம் தான் பிளான் பண்ணேன், ஆனா ஜஸ்ட் மிஸ்ல நீ தப்பிச்சிட்ட, உனக்கு ஒரு பெரிய இழப்பை கொடுத்தேன், ஆனா அந்த இழப்பையும் வந்துட்டு நீ தாண்டி வந்துட்டு இப்ப என்ன வந்து கண்டுபிடிச்சிருக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவன் இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லை, இதே இடத்துல வந்துட்டு உன் கதையை முடிச்சிடறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அடியாளுங்க எல்லாம் அடிக்க வர அவங்களை எல்லாத்தையுமே நம்ம ஆளுங்க போலீஸ்காரங்க ஹீரோவும் சேர்ந்து பயங்கரமா அடிச்சு போடுறாங்க. ஒரு வழியா அந்த ஃபிளிக்ஸ் இருக்கான் இல்லையா அவனையுமே வந்துட்டு சுட்டு கொண்டறலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆளு அசிஸ்டன்ட் போலீஸ்காரர் துப்பாக்கி எடுத்து வைப்பான். ஆனா அந்த இடத்துல துப்பாக்கி அப்படியே தட்டி விடுவாரு. தட்டி விட்டதுக்கு அப்புறம் நான் எப்படி தப்பிச்சேன் உனக்கு தெரியுமா, உன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உனக்கு துரோகம் பண்ண நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இங்கதான் ஒரு பயங்கரமான ஷாக் நியூஸ் சொல்ல ஆரம்பிக்கிறான். என்ன அப்படின்னா, பக்கத்துல இருக்கான் பாருங்க அந்த அசிஸ்டன்ட், அவன் தான் வந்துட்டு தப்பிக்க விட்டுருக்கான் இந்த ஃபிளிக்ஸ். அது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு பிளாஷ்பேக்கை காமிச்சான். அவன் பொண்ணுக்கு ஒரு ஸ்கூல்ல வந்துட்டு சீட்டு வாங்கி கொடுக்கணுமா, அதுக்கு நிறைய பணம் செலவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த சீட்டு உனக்கு தேவையான பணத்தையும் வந்துட்டு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்துட்டு அந்த பணத்தை எல்லாம் கொடுத்துருக்கான். சோ அதனாலதான் கூட இருக்கிற அசிஸ்டன்ட் அவனை வெளியே தப்பிக்க விட்டுருக்கான். ஆனா தப்பிக்க விட்ட வரைக்கும் தான் இவன் பண்ண அந்த விபத்து இது எல்லாமே வந்துட்டு ஃபிளிக்ஸே பண்ணிக்கிட்டான். சோ இந்த விஷயத்தை கேட்டவனே, சார் எனக்கு வேற வழி தெரியல சார், அதனாலதான் அப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி தலை குனிஞ்சு நிக்க. அடுத்த நிமிஷம் ஹீரோ போலீஸ்க்கு கால் பண்ணி எல்லாத்தையும் வர வச்சு இங்க இருக்கிற அசிஸ்டன்ட், இங்க இருக்கிற அந்த ஃபிளிக்ஸ் இவங்களை எல்லாத்தையுமே கைது பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அப்படியே கார்ல போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது கூட நம்ம ஹீரோக்கு அடிக்கடி ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வர்றது என்னன்னாக்கா, தன் மனைவி அந்த வலியை தாங்க முடியாம இறந்து போனாங்க இல்லையா, அந்த ஒரு கடைசி நிமிஷத்தை நினைச்சிட்டு இவர் வாங்கியிருக்காரு பாருங்க லேண்ட். அந்த லேண்ட்ல அவங்க மனைவி என்னைக்காவது ஒரு ஸ்கூலை கட்டி பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. சோ அந்த ஆசை இன்னைக்கு வந்துட்டு நிறைவேற்ற முடியாம போயிடுச்சு. தன் மனைவி குழந்தை ரெண்டு பேருமே இல்லாம போயிட்டாங்க. இந்த விஷயத்தை நினைச்சு அப்படியே மனசு உடைஞ்சு போறாரு. இப்ப அந்த லேடி போலீஸ் நமக்கு இங்க காமிக்கிறாங்க. கடைசியா வந்துட்டு அந்த ப்ளூ ஷர்ட் போட்டது ஒரு குமார்னு ஒருத்தன் சம்பந்தமே இல்லாம இறந்து போனா இல்லையா, அவன் எங்கெங்கெல்லாம் போயிருக்கான் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் வந்துட்டு இந்த லேடி போலீஸ் செக் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு தடவை இதே ஹாஸ்பிட்டல் வந்துட்டு கார் பார்க்கிங் ஏரியாலாம் வந்திருக்கான். அதே இடத்துல வந்துட்டு நம்ம டிஜிபி இருக்காரு. டிஜிபி கூட அவன் எங்கே கிளம்பி போயிருக்கான். சோ இந்த விஷயத்தை பார்த்தோன்னே இந்த விஷயம் அப்படியே நமக்கு ஒரு பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. அந்த டிஜிபி எங்க போயிருக்காருன்னா, அங்க இருக்கிற ஒரு வயசானவர் இருக்காரு. இவர் வந்துட்டு இந்த சோசியல் ஆக்டிவிட்டிஸ்லாம் ரொம்பவே ஆர்வமா இருக்கக்கூடிய ஒரு நபர். இந்த டிஜிபி ஒரு பில்டிங் கட்டிட்டு வந்திருப்பாரு. அந்த பில்டிங்கை வந்துட்டு கட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த ஆள் வந்துட்டு ஒரு கேஸ் போட்டிருக்காரு. ஏன்னா அது வந்துட்டு ஒரு
ஒரு லேண்ட் பட்டா லேண்டே கிடையாது அப்படிங்கிறதுக்காக சோ இந்த கேஸை வந்துட்டு நீ வாபஸ் வாங்கணும், இல்ல அப்படின்னாக்கா உன என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் சேர்ந்து மிரட்டிட்டு போயிருக்காங்க. இந்த விஷயத்தை வந்துட்டு அந்த வயசானவர் நம்ம விஷால் இருக்கார் இல்லையா சக்திவேல், அவர்கிட்ட வந்துட்டு சொல்லியிருக்காரு, இந்த மாதிரிப்பா அந்த போலீஸ்காரங்களே வந்துட்டு நேர்மையா இருக்கிறது கிடையாது, வந்து மிரட்டிட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்துட்டு இவர்கிட்ட சொன்ன உடனே இவர் வந்துட்டு ஒன்னும் பெருசா கண்டுக்கல, சரி விடுங்க எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அமுச்சு விட்டுருக்காரு. அந்த வயசானவர் டிசார்ஜ் ஆன அடுத்த கொஞ்ச நாள் ஒரு விபத்துல வந்துட்டு இறந்து வந்திருக்கிறாரு. சோ இந்த விஷயத்தெல்லாம் பார்த்த உடனே தான் இவருக்கு வந்துட்டு பயங்கர காண்டாயிருக்கு. அப்படின்னா இந்த விஷயத்தை பண்ணது நம்ம சக்திவேல் தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸ்ஸிங் நமக்குள்ளலாம் இருக்கும். ஆனா இப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நம்ம ஹீரோ பாக்குறதுக்காக அதே இடத்துக்கு போயிருக்காங்க. அங்க போயிட்டு பார்க்கும்போது சார் இந்த மாதிரி வந்துட்டு டிஜிபி வந்துட்டு அந்த கார் பார்க்கிங் ஏரியால அந்த குமாருங்கிறவங்க கூட போயிருக்காங்க, அப்படின்னா அடுத்த கொலை வந்துட்டு கண்டிப்பா டிஜிபி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாம் பேசிட்டே இருக்காங்க. ஆனா இவங்க பேசிட்டு இருக்கும்போது அதே நேரத்துல இந்த பக்கத்துல நமக்கு காமிக்கிறாங்க டிஜிபி வந்துட்டு பாதுகாப்புலாம் கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த போலீஸ்காரனையுமே அடிச்சு போட்டுட்டு நம்ம டிஜிபி வந்துட்டு நம்ம சக்திவேல் வந்துட்டு கடத்தி தூக்கிட்டு போயிடுறாரு. இந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு இங்க போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சரி நீங்க கிளம்புங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதே இடத்துல கொஞ்ச நேரம் நின்னுட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது ஒரு ஜீப் ஒன்று வருது. அந்த ஜீப்ல இருந்து தான் சக்தியோட லவர் அன்ஷிகா வராங்க. சோ அவங்க வந்து சக்திவேல் வந்துட்டு உனக்கு கூட்டு வர சொல்லியிருக்காரு, நீங்க விருப்பம் இருந்தா வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா உங்களுக்கு வந்துட்டு மயக்க ஊசி போட்டு தான் கூட்டு போவேன்னு சொன்னோன்னே ஹீரோ வந்துட்டு அதுக்கு சம்மதிக்கிறாரு. மயக்க ஊசி போட்டு இப்ப இந்த பொண்ணு அப்படியே கூட்டிட்டு போறாங்க. ஒரு இடத்துல வந்துட்டு தனிமைப்படுத்தி வச்சிருக்காங்க. சோ அதே இடத்துல தான் இப்ப இவங்க 2 பேரும் ஜோடியா வராங்க. ஹீரோ வந்துட்டு பயங்கரமா திட்டுறாரு, இது வரைக்கும் நடந்த கொலை எல்லாத்தையும் நீ தானே பண்ண, நீ ஒரு டாக்டரா இருந்துகிட்டு நீ இப்படி கொலையை பண்ணி வேட்டையாடிக்கிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்துட்டு சரியில்லை அப்படிங்கிற மாதிரியும் நம்ம ஹீரோ வந்துட்டு பேசுறாரு. இது வரைக்கும் பண்ண கொலைக்கான ஒரு தண்டனை வந்துட்டு நீ அனுபவிச்சுட்டு ஒரு நல்ல மனுஷனா வெளிவா, நல்ல ட்ரீட்மெண்ட் கூட, இதை மட்டும் செய்ய அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அதே இடத்துல நம்ம விஷாலுக்கு கொஞ்சம் பயங்கர காண்டாகுது. உங்களோட சட்டத்தை வச்சு என்ன பண்ண முடிஞ்சது, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்றதா, உங்களோட மனைவி குழந்தையுமே கொலை பண்ணது ஒரு ஆளு, சோ அந்த சட்டத்தை வச்சு அவங்களுக்கு நீங்க தண்டனை வாங்கி கொடுக்க முடிஞ்சது, போதாத குறைக்கு உங்க மனைவியும் குழந்தையும் இறந்துதான் மிச்சம் அப்படிங்கிற மாதிரி இவரு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. நான் கொலை பண்ணது யாருமே வந்துட்டு நேர்மையான ஆளுங்களே கிடையாது, இவனுங்க எல்லாருமே தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு ஆளு, அந்த தண்டனையை தான் நான் கொடுக்குறேன், நான் செஞ்சுட்டு இருக்கேன், தப்பு பண்ணா ஒரு பயம் இருக்கணும், அந்த பயம் தான் வந்துட்டு அடுத்த தப்பு பண்ணாம இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கன்வென்ஷன் அப்படியே நடந்துகிட்டு இருக்குது. இது எல்லாத்தையுமே சக்தியோட லவர் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. சோ அவங்க கேட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு அளவுக்கு மனசு மாறிடுது, நம்ம பண்றதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் வந்துட்டு நம்ம விஷால் மட்டும் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. இவ்வளவு பேசுறீங்களே, நீங்க கூட தான் ஒரு கொலை பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்து விஷால் கேட்கும்போது நமக்கு எங்க பயங்கர ஷாக்கிங் ஆகுது, என்னடா நம்ம ஹீரோ ஒரு கொலை பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ வந்துட்டு அவங்க மனைவி வந்துட்டு வலியை ரொம்பவே தாங்க முடியாம துடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இதை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு நாள் நம்ம ஹீரோ செத்து வாழ்ந்துட்டு இருக்காரு இல்லையா. ஒரு நாள் வந்துட்டு மனைவி கிட்ட இந்த வழியில இருந்து நான் உன்னை காப்பாத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டிருக்காரு. சோ அவங்கள வந்துட்டு காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்கள வந்துட்டு ஊசி போட்டு சாகடிக்கிறதுக்கு தான் வந்துட்டு கேட்கறாங்க. அவங்களுக்கும் புரிஞ்சு போச்சு, ஏன்னா இந்த வலியை வந்துட்டு தாங்க முடியாது, டாக்டர் வந்துட்டு கை விரிச்சிட்டாங்க, இனிமே வந்துட்டு சரியாகாது அப்படிங்கிற மாதிரி. அதனால நம்ம ஹீரோ என்ன பண்ணிருக்காருன்னா ஊசியை போட்டு அவங்கள சாகடிச்சிருக்காங்க. சோ தான் கண் முன்னாடியே தான் மனைவி தன் கையால சாகடிக்கிறது எவ்வளவு பெரிய வலி, சோ அந்த வலியை நம்ம ஹீரோ அனுபவிச்சுட்டு இருக்காரு. அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த டாக்டர்கிட்ட வந்துட்டு பேசிட்டு இந்த பக்கம் வந்திருப்பாரு. சோ அவங்க ஊசி போட்டது எல்லாத்தையுமே அதே பெட்ல அப்படியே வச்சிருப்பாரு. நம்ம ஹீரோ அங்க உட்காந்துருப்பாரு. அந்த இடத்துல தான் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிருக்காரு நம்ம சக்திவேல். சோ அப்ப அவர் வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்திருக்காரு. கருணை கொலை அப்படிங்கறத நம்ம ஹீரோ பண்ணிட்டாரு அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்க முடியுது. சோ அது எல்லாத்தையுமே அந்த எவிடன்ஸ்ல அழிச்சிட்டு அங்கிருந்து இவர் தான் கிளம்பி போயிருக்கிறாரு. சோ இதுதான் நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம விஷால் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கும்போது நான் பண்ணது வந்துட்டு வேற, நீ பண்றது வேற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாமே ஒண்ணுதான், கடைசியா வந்துட்டு நான் ஒருத்தனை கொலை பண்ணணும், அது இந்த டிஜிபி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப டிஜிபி கடத்தினார் இல்லையா, அவரை கூட்டிட்டு வராரு. இவனை மட்டும் நான் கொலை பண்ணிட்டேன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வயசானவங்க கூட பார்க்காம ஒரு விபத்து மாதிரி ஃப்ரேம் பண்ணி கொலை பண்ணிருக்கிறான், இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சட்டத்தை வந்துட்டு கரெக்டா காப்பாத்துற உங்களை மாதிரி ஒரு போலீஸ்காரன் தான் இவனும், இவன் சட்டத்தை மதிக்கிறானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கர கடுப்புல அந்த டிஜிபி கொலை பண்ணலாம் சொல்லி போகும்போது ஹீரோ வந்துட்டு தடுக்க ஆரம்பிக்கிறாரு. துப்பாக்கி கூட அப்படின்னு சொல்லி தான் லவர் கிட்ட கேட்டா அவங்க வந்துட்டு துப்பாக்கி கொடுக்கல, சரண்டர் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோக்கும் நம்ம ஆளு சக்திவேலுக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. இந்த சண்டையில 2 பேருக்குமே பயங்கரமான அடி. ஒரு கட்டத்துல நம்ம விஷால் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுக, திரும்பி பார்க்கும்போது அன்ஷிகா துப்பாக்கியோட கையில நிக்கிறாங்க. அந்த துப்பாக்கி அப்படியே சுடுற மாதிரி வச்சு சுடுற ஆரம்பிக்கிறாங்க. யாரான்னு பார்த்தா பின்னாடி வந்துட்டு நம்ம விஷால தான் சுட்டிருக்காங்க. ஏன்னா திரும்ப மயக்கம் தெளிஞ்சு ஒரு கூரான ஒரு ஆயுதத்தை எடுத்து கொலை பண்ணிடலாம் சொல்லி தான் வருவான். அப்ப சுட்டிருக்காங்க. திரும்ப கீழே பொத்துன்னு விழுக அந்த துப்பாக்கி நம்ம ஹீரோ வாங்கிக்கிறாரு. ஹீரோ வந்துட்டு விஷால சுடலாம் சொல்லி வராரு. நீங்க தான் கொலை பண்ண மாட்டீங்களே, சுட மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அடிக்கலாம் சொல்லி ஓடி வருவான். ஹீரோ சும்மா காலில் சுட ஆரம்பிக்கிறாரு. அதே இடத்துல பொத்துன்னு விழுகிறான். இது எல்லாத்தையுமே அங்க இருக்கிற டிஜிபி பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. சட்டத்தை பாதுகாக்கிற நாமளே சட்டத்தை மதிக்கல அப்படின்னா இவன் எப்படி மதிக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த டிஜிபியை பார்த்து பேசிட்டு அப்படியே போன் கால் பண்றாரு. அடுத்து போலீஸ்காரங்க எல்லாம் வராங்க. டிஜிபி சக்திவேலு அந்த லவர் எல்லாத்தையுமே வந்து அரெஸ்ட்
அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. ஸோ இவங்களை எல்லாத்தையுமே தப்பு பண்ணதுக்கான தண்டனை அனுபவிக்க போறாங்க. அப்படியே நம்ம ஹீரோவும் அங்கிருந்து கிளம்பி போறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த வேலையெல்லாம் விட்டுட்டாரு. இனிமே வந்துட்டு ஒரு யாத்திரை மாதிரி போயிட்டு அவரோட லைஃப் அப்படியே பார்க்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த படத்தோட ஸ்டோரியை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ.